எல்லாரும் அங்க இன்னைக்கு டப்பிங் படம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயோ சுடுகாட தான் காட்டுறாங்க. யார்ல மண்டைய போட்டான்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு அவனோட குடும்பத்துல உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. கடைசியில ஹீரோவை மண்ணுக்குள்ள சவப்பெட்டியோட வச்சு போச்சிடுறாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. மண்ணுக்குள்ள போய் அந்த சவப்பெட்டியை காட்டுனா உள்ள இன்னும் ஹீரோ சாவல, பய உள்ள கட்டல்ல படுக்கிற மாதிரி கடந்து போன நோண்டிட்டு இருக்கான். யார்ல இவன் எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா அப்பதான் அவனோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோவோட ஸ்கூல் லைஃப்ல அவன் ஒரு கெட்டிக்கார பையன், நல்லா படிக்கிறான், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கான். அவனை கூறு கெடுக்கிறதே அவனோட ஃப்ரெண்டு தான். ஒரு நாள் அந்த பையன் உள்ள ஹீரோவை ஹிஸ்டரி கிளாஸை கட்டடிக்க வச்சு மாடி கூட்டு போயிடுறான். அங்க போய் ரெண்டு பேருமே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பையலுக்கு எட்டுக்கால் பூச்சியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அந்த எட்டுக்கால் பூச்சியில இருக்கக்கூடிய வித்தியாசமான வெரைட்டிஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பான். அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ரத்தம் குடிக்கிற ரத்த காட்டேரிகள் அந்த வேம்பயர்லாம் இருக்குல்ல, அதை பத்தின கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ இவங்க ரெண்டு பேருமே இதுகளை பத்தி பேசிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கிருந்த ஒரு பல்பை கையில கல்ல எடுத்துக்கிட்டு குறிப்பா தட்டிக்கிறான். அது லைட்டான சத்தத்துல வெடிச்சிருது. இப்போ ஹீரோ கையில கல் எடுத்துக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு மாதிரியே இவனும் குறிப்பா தட்டிக்கிறான். பல்புல கரெக்டா பட்டு பட்டார்னு ஒரு சத்தத்துல வெடிக்குது. சோலி முடிஞ்சு. ஸ்கூல்ல வாத்தியார் பிடிச்சி கிளிக்கிறாரு. வீட்டுக்கு போனாச்சுன்னா அப்பா அம்மாவும் சேர்ந்து கிளிக்கிறாங்க. அந்த தருதல பைய கூட சேராதுன்னு எத்தனை தடவை சொல்றோம்ல அப்படின்ட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. கழுது கட்டா குட்டிச்சவரு. மறுநாள் பார்த்தா இந்த பைய உள்ள அவன் கூட தான் சேர்ந்து சுத்திட்டு அலையறான். இப்போ இவனுக்கு மேஜிக் ஷோ மாதிரி ஃப்ரீக் ஷோ நடக்கிற ஒரு நோட்டீஸ் கிடைக்குது. அந்த ஷோவை பாக்குறதுக்கு நைட்டு போலான்னு இவனும் நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஸ்கூல்ல வாத்தியாரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்குது, அங்கெல்லாம் யாருமே போவாதீங்க, அதெல்லாம் சரியாவுல ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. இந்த வயலோ மண்டையில எல்லாம் அது உரைக்குமா? ரெண்டு பேருமே கொழுப்படுத்து போய் நைட்டோட நைட்டா அந்த ஷோவுக்கு போயிடுறானுங்க. அந்த ஷோவுக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தைய கூப்பிட்டு அவ கையை விட்டுனா அவளுக்கு அந்த கை தன்னால திரும்ப முளைச்சிருது. இன்னொருத்தனுக்கு என்னடானா ரெண்டு வயிறு இருக்குது. படுபாவி ஒரு சைக்கிளை கொடுத்தா கூட கடிச்சு முழுங்கிடுறான். மூணாவது ஒருத்தி வர அவளுக்கு 2 நிமிஷத்துல தாடிலாம் முளைக்க ஆரம்பிக்கி. இப்படி இந்த ஷோ போயிட்டு இருக்க நாலாவது ஒருத்தன் வாரான். அவனை ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்ததுமே அவன் ஒரு வேம்பயர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவனை பத்தி இவன் நிறைய புக்ஸ்ல படிச்சிருக்கான். இப்போ அந்த வேம்பயர் மனுஷன் ஒரு ஸ்பைடர் அங்க கொண்டு வந்து அதுல சில மேஜிக் பண்ண இவன் என்னென்ன மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறானோ அந்த எட்டுக்கால் பூச்சியும் அதே மாதிரிலாம் டான்ஸ் ஆடுது. இப்படிலாம் இந்த ஷோ போயிட்டு இருக்க திடீர்னு இந்த ஷோவை தடை பண்ண சொல்லி இவங்களோட ஸ்கூல் வாத்தியாரு நிறைய பேரை கூட்டாங்க வந்துடுறாரு. ஆத்தே வாத்தியார் கண்ணுல மாட்டிடக்கூடாதுல அப்படின்ட்டு இவனு ரெண்டு பேரும் வேற பாத வழியா வெளியே போக பாக்கானுங்க. அப்ப ஹீரோ வழி மாதிரி அந்த வேம்பயர் மனுஷன் தங்கி இருக்கிற ரூம்குள்ள போயிடுறான். அங்க போய் அவன் ஏற்கனவே வச்சிருந்த அந்த எட்டுக்கால் பூச்சியை பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்பவே ஆசை. அவனுக்கு நிறைய எட்டுக்கால் பூச்சியோட வகைகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம் இல்ல, அதனால கூண்டோட அதையும் எடுத்துக்கிறான். சடனா அந்த வேம்பயர் மனுஷன் உள்ள வர அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள போய் இவன் ஒளிஞ்சுக்கிறான். அங்க வர்ற அந்த வேம்பயர் மனுஷனோட ஃப்ரெண்டு, எல மக்கா நீ இல்லாததுனால அந்த வேம்பனிஸோட தொல்லெல்லாம் தாங்க முடியல, சீக்கிரம் அவங்கள ஒளிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது வழியை சொல்லுன்னு சொல்ல, இல்ல இப்ப நான் அதெல்லாம் விட்டு ஒதுங்கி வந்துட்டேன்னு அந்த வேம்பயர் மனுஷன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் பிரகாரம் வேம்பயருக்கும் வேம்பனிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, வேம்பயர்லாம் உயிர் வாழ்றதுக்காக மனுஷங்களோட ரத்தத்தை குடிப்பாங்க, ஆனா கொல்ல மாட்டாங்க. அதே அந்த வேம்பனிஸ் கூட்டம் இவங்களுக்கு எதிர் டீம். அவங்க ஜாலிக்காகவே மனுஷங்களெல்லாம் கொன்னுதான் ரத்தத்தை குடிப்பாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு வேம்பயரோட ரத்தத்தை குடிச்சாச்சுன்னா பவர் பல மடங்கு அதிகமாகும். இதை தடுக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரெண்டு கூப்பிடுறான். அந்த வேம்பயர் மனுஷன் போக மாட்டேங்கான். இதெல்லாம் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறப்ப சடனா பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க வந்துடுறான். வந்தவன் அந்த வேம்பயர் மனுஷன் கிட்ட, ஐயா என் வாழ்க்கை ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்குது, எங்க அப்பா சின்ன வயசுல செத்து போயிட்டாரு, என்னோட அம்மா எப்ப பார்த்தாலும் போத பழக்கத்துக்கு அடிமையாவே இருக்காங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்கல, அதனால என்னை நீங்க எப்படியாவது வேம்பயரா மாத்திட்டீங்கன்னா என்னோட மிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா நான் ஆசைப்பட்ட மாதிரி கழிச்சுக்கிடுவேன்னு சொல்றான். இதை ஒளிஞ்சிருந்து கேட்கிற ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த வேம்பயர் மனுஷனும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ரத்தத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நீ லாக்கிப்பட மாட்டேன்ட்டு அவனை துரத்தி விட்டுறான். அப்பதான் அந்த வேம்பயர் மனுஷன் அவன் வச்சிருந்த அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கிற பெட்டியை காணும்னு தேட ஆரம்பிக்கான். கட் பண்ணா மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது ஹீரோ ஒரு எட்டுக்கால் பூச்சியை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு வந்தான்ல, அதை அவனோட கபோர்டுக்குள்ள வைக்கிறான். அதை அவனோட ஃப்ரெண்டு பாத்துறான். ஏல மக்கா நீ தான் அதை அவனோட ரூம்ல இருந்து கலவன்ட்டு வந்தியான்னு கேட்க, ஆமா அதை நான் தான் எடுத்துட்டு வந்தேன், நீ எதுக்காக வேம்பயரா மாறணும்னு அவங்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன்னு ஹீரோ கேட்க ரெண்டு பேருக்கு நடுவுல வாக்குவாதம் ஆயிருது. இதுல தவறுதலா எட்டுக்கால் பூச்சி கீழே விழுந்து அது கூண்ட திறந்துகிட்டு வெளியே வந்துருது. வந்தது ஹீரோவோட ஃப்ரெண்டு மூஞ்சிலே ஏறி கடிச்சு விட்டுருது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. விஷம் தலைக்கேறி அவன் சாவர நிலைமைக்கு போயிட்டான். இப்ப அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேற வழி இல்லாம அந்த வேம்பயர் மனுஷனை போய் சந்திக்க போறான். இப்ப அந்த வேம்பயர் மனுஷன் ஹீரோ கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறான். நீ என்னோட வேம்பயர் அசிஸ்டண்டா சேர்ந்தன்னா நான் உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறேன்னு சொல்றான். ஹீரோவும் இப்ப வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். இப்ப அந்த வேம்பயர் மனுஷன் ஹீரோ மேல சில மந்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அவனை பாதி வேம்பயரா மாத்திடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃப்ரெண்டை போய் பாக்குறாங்க. அந்த வேம்பயர் மனுஷன் சாவ கடந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். அதான் என் ஃப்ரெண்டு உயிர் பழச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாங்கிட்டு அசிஸ்டண்டா இருக்கணும்னு ஹீரோ அங்க இருந்த வார்னிங் அலாரத்தை அடிக்க எல்லாருமே கூடி வந்துடுறாங்க. இப்போ அந்த வேம்பயர் மனுஷன் ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோவுக்கு அடுத்த 2-3 நாள் நார்மலா தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பயவுலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் உண்டாகுது. அவனுக்கு சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் பாக்குறதுக்கு பிடிக்க மாட்டுக்கு, சமைக்காம வச்சிருக்கிற கறியை திங்கிறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவனோட தங்கச்சியை பாக்குறப்ப அவ கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கணும்லாம் அவனுக்கு தோணுது. ஆஹா நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாறிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப திரும்பவும் அந்த வேம்பயர் மனுஷன் கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்ற வரைக்கும் நான் உங்க அசிஸ்டண்டாவே இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் குணப்படுத்தி
விட்டுருங்கன்னு சொல்லி கேட்க அவனும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன் குடும்பத்து கூட நீ இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து, அதனால நீ செத்த மாதிரி கிரியேட் பண்ணி மொத்தமா உன்னை நான் வேம்பயர் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி ட்ரிக்ஸா அவன் கழுத்தை திருவி மாடியில இருந்து தள்ளி விட்டுறான். இதனாலதான் மாடியில இருந்து கீழே விழுந்து ஹீரோ செத்து போயிட்டான் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் சீன்ல அவனுக்கு அடக்கம்லாம் நடந்துச்சு. இப்ப சவப்பெட்டிக்குள்ள ஹீரோ போனை நோண்டிட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த வேம்பயர் மனுஷன் மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து வெளியே போட்டு ஹீரோவை வெளியே எடுத்துடுறான். இப்ப ஹீரோ ஒரு ஃப்ரெஷ்ஷான வேம்பயர், அதனால அவனோட ரத்தத்தை குடிச்சா ஏகப்பட்ட பவர் கிடைக்கும்னு நிறைய வேம்பனிஸ் அங்க வந்துருது. அவங்க கூட எல்லாம் சண்டையை போட்டு அந்த வேம்பயர் ஹீரோவை காப்பாத்திடுறான். கட் பண்ணா இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் சரியில்லை, இருந்த ஒரு ஃப்ரெண்டும் செத்து போயிட்டான். இனிமே நாம எதுக்காக வாழணும் அப்படின்ட்டு சூசைட் பண்றதுக்காக உச்சி மாடியில நிக்கிறான். இந்த நேரத்துல அங்க வர்ற ஒரு வேம்பனீஸ் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட உன் ஃப்ரெண்டு இன்னும் சாகல, உனக்கு கிடைக்க வேண்டிய வேம்பயர் சான்ஸை அவன் எடுத்துக்கிட்டு இப்ப வேம்பயர் உலகத்துல சந்தோஷமா இருக்கான். ஆனா இங்க பாரு நீ என்னடான்னா குதிச்சு சாவறதுக்கு அலையிறன்னு அவனை உசுப்பேத்தி விட தன்னோட ஃப்ரெண்டு தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு இவன் ரொம்பவே கோவப்படுறான். இப்ப அந்த வேம்பனீஸ் பிளான் பண்ணி இவனையும் வேம்பனீஸா மாத்துறதுக்கு ஒத்துக்க வச்சிருது. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வேம்பனீஸா மாறிட்டான். அது மட்டும் இல்ல அவன் கொஞ்சம் தெம்பா இருக்கணும்னா யார் ரத்தத்தையாவது கொஞ்சம் குடிக்கணும். அதனால அவன் என்ன பண்ணி விடுறான்னா ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் அவனை அடிக்கடி திட்டுவாரு, அவரு சங்க பிடிச்சி கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிச்சு கொண்டு போடுறான். இப்ப வேம்பனீஸ்லாம் அதிக சக்தி அடையிறதுக்கு ஹீரோவோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு என்னடான்னா உடம்புல தெம்பே இல்ல, ஏன்னா அவன் யார் ரத்தத்தையும் இன்னும் குடிக்கல. இந்த நிலைமையில இந்த வேம்பனீஸ் கூட்டம்லாம் சேர்ந்து ஹீரோவோட ஃபேமிலியையும் அவனுக்கு நெருக்கமான ஒரு பொண்ணையும் கடத்திட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் அவங்கள காப்பாத்த போக இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வேம்பயர் மனுஷனும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்பி போறான். அங்க போய் பார்த்த பிறகுதான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோவோட ஃப்ரெண்டு வேம்பனீஸ்ல ஒருத்தனா மாறிட்டான்ட்டு. யோ யாமல இப்படி பண்ணா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கேட்க நீ மட்டும் யோக்கியனால செத்த மாதிரி நடிச்சு எங்களெல்லாம் ஏமாத்த தானே செஞ்சேன்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்க இப்போ அங்க சண்டை முத்த ஆரம்பிக்கி. மத்த வேம்பனீஸ் எல்லாம் ஹீரோவை பிடிச்சி அடிக்க ஹீரோக்கு உடம்புல தெம்பே இல்ல. இப்ப ஹீரோவுக்கு க்ளோஸ் ஆன அந்த பொண்ணு அவனுக்கு கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்து அவனுக்கு தெம்பேத்தி விடுறா. இப்ப மத்த வேம்பனீஸ் எல்லாம் ஹீரோ பிடிச்சி அடிச்சு தள்ளிடுறான். கடைசியா ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் சண்டை வர்றப்ப அந்த வேம்பனீஸ் டீம்ல இருக்கிற அந்த குண்டை அங்க நடக்கிற அத்தனை விஷயத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கான கரெக்டான டைம் இது இல்ல அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கேக்குது. கட் பண்ணா ஹீரோவோட அப்பா அம்மாவன் தங்கச்சிய வீட்டுல பத்திரமா இறக்கி விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த மட்டும் அவங்க மெமரியில இருந்து அந்த வேம்பயர் மனுஷன் அழிச்சிடுறான். இந்த கிளைமேக்ஸை பொறுத்தவரை ஹீரோ வேம்பயருக்கும் ஹீரோ ஃப்ரெண்டு வேம்பனீஸ்க்கும் எதுக்காக சண்டையை நிறுத்தி வச்சாங்கிறது தெரியல. ஆனா பரபரப்பா போயிட்டு இருந்த கதையில பொசுக்குன்னு செகண்ட் பார்ட் மாதிரி ஒரு லீடை கொடுத்து முடிச்சு விட்டாங்க. நம்மளுக்கும் வேற வழி இல்லையே, செகண்ட் பார்ட் நம்ம வந்தாதான் இதோட மீதி கதை என்னங்கிறது தெரியும். நீங்க இதோட முடிச்சிடாதீங்க, லைக் கமெண்ட் நினைத்தியா பண்ணி விட்டு போங்க. வரட்டா.